Good morning, students. Welcome to Durga TNDC Academy. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசின் 10ஆம் வகுப்பு சமச்சீர் கல்வியின் கீழ் உள்ள சமூக அறிவியல் புத்தகத்திலிருந்து முதல் பாடம் புவியியலின் முதல் பாடமான இந்தியா அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பு அப்படிங்கிற டாபிக்கை பற்றி பார்க்க இருக்கிறோம். நம்ம எப்போதும் பார்க்குற மாதிரி ஏன் நம்ம இந்த லெசனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வசிக்கிறோம். இந்தியா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எவ்வளோதோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்குது. இப்போ ஜிபிஎஸ் மூலிமா தான் ஒரு இடத்துல இருந்து நம்ம எங்கே போகிறோம் எங்கே வர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு மெயினாக என்ன தெரிஞ்சுருக்கணும்னா, அந்த ஒரு இடம் எங்கே லொக்கேஷன் ஆகிருக்குங்கிறதுக்கு நமக்கு பெய்ட்டாக அந்த லாட்டிடியூட்ங்கிற ஒரு லாட்டிடியூட்ங்கிற ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ லாட்டிடியூட், லாங்கிடியூட், இது லாங்கிடியூட், இது லாட்டிடியூட். இது என்னன்னா ஒரு இடத்தோட லொக்கேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கும். இது டைமிங்கை மீன் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே தான். இது லொக்கேஷன் அண்டு டைமிங்கை மீன் பண்ணுறதுக்கு நமக்கு லாட்டிடியூட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த புவியில் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி டு 9 டிகிரி செல்சியஸ், 9 டிகிரின்னு பிரிச்சிருப்பாங்க. இது லாட்டிடியூட்டோட பிரித்தல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 180 டிகிரி லாங்கிடியூட். இது இங்கே 0 டிகிரி இருக்குன்னா 0 டிகிரி டு இந்த வரைக்கும் பாருங்க 180 டிகிரி வரும். இங்கேயும் 180 டிகிரி வரும். இது ஒன்றும் இல்லை, எப்படியே மடிச்சிங்கன்னா 180 என்ன ஆகும்? எர்த்தோட சர்ஃபேஸ் என்ன ஸ்பீரிக்கல் ஷேப்பாக இருக்கிறதுனால ஒன்னோட ஒன்று அட்ஜாயிண்ட் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்போம், நம்ம சும்மா ஒரு ட்ரா பண்ணுறோம். நீங்கள் ஒரு இமேஜினரி ட்ரா தான் அது. நீங்கள் உடனே சார் இந்த மாதிரி பண்ணுறாப்புல நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா மாதிரி வச்சிங்க. ஓகேவா? இது நார்த் அமெரிக்கா, சாரி நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு பிடிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா லொக்கேட் ஆகிருக்கும். இங்கே தான் ஏசியன் கான்டினென்ட் இருக்கும். ஏசியன் கான்டினென்ட்டில் இந்த இடம் நம்ம இந்தியாவோட ஏரி. இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம சாதாரணமாக இங்கே ஆஸ்திரேலியா இருக்கும். ஒரு இமேஜினர் தான் சும்மா ட்ரா பண்ணுறது. நீங்கள் கிரீன்லாந்து இருக்கும். ஓகேவா? இப்போ என்னென்னா எப்படி இங்கே இருக்கிற ஜப்பானுக்கும் இங்கே உள்ள ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் ஹிரோஷிமா நாகசாகியில் போய் இவங்க கொண்டு போடுறாங்க. எப்படி ஈஸியாக போட்டிருப்பாங்கன்னா, நீங்கள் என்ன இங்கே இருந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகணும் போடுறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். இது என்னன்னா நம்ம ஒரு புவியை அது மேலே வச்சு வரைஞ்சி அதை நம்ம ஒரு பேப்பராக எடுத்து வச்சு பறிக்கணும். ஸோ அதனால தான் நமக்கு அப்படி தெரியுது வேற வேற இடத்துல. ஆனால் ரெண்டு என்னது பக்கம் பக்கம், இது ரெண்டும் எங்கே இருக்கும்? இப்படி ரவுண்டாக பக்கத்தில் இந்த வேர்ல்டு மேப் இப்படி ஜாயின் பண்ணால் என்ன ஆகிடும்? ரெண்டுமே நார்த் அமெரிக்காவும் ஜப்பானும் பக்கம் பக்கம் இருக்கும்.
அதே மாதிரி தான் ரஷ்யாவும் ஜப்பானும் இது நார்த் அமெரிக்காவும் இது அமெரிக்கா யூஎஸ்ஏவும் ஒன்றா பக்கம் பக்கம் இருக்கும். இதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஈஸியாக அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் அந்த ஹிரோஷிமா நாகசாகியை கொண்டு போடுவாங்க. இதனால ஒரு டிசாஸ்டர் வரும், அதோட வேர்ல்டு வார் ஸ்டாப் ஆகும். செகண்ட் வேர்ல்டு வாரில். இப்போ நம்ம இதில் இந்த லொக்கேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கணும்னா எதுக்குன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல எந்த இடத்துல இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லொக்கேஷன் தான் நம்ம பார்க்கணும். அது இந்த நம்ம இது வந்து 0 டிகிரி ஈக்குவேட்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து 0 டிகிரி கிரீன்விச் மெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே தான் வந்து நம்மளோட பேசிக் கான்செப்ட். லொக்கேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு தான் ஜிபிஎஸ். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்ம எங்கே இருக்கோம்னு ட்ரேஸ் பண்ணுறதுனா இதெல்லாம் வச்சு தான். ஓகேவா? லேட்டிடியூட் லாங்கிடியூட் பொசிஷனை வச்சு தான் ஜிபிஎஸ் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஃபியூச்சரில் எல்லாமே நம்ம எங்கே நேவிகேஷன் பண்ணாலும் அதுதான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு இது எல்லாமே யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ ஒரு இந்தியாவோட அமைவிடத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு நம்ம அந்த நம்ம சொன்னாப்புல லாங்கிடியூட் தான் நம்ம பார்க்கணும். இது வந்து இந்தியான்னு இந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும். நீங்கள் இதை இது பண்ணிங்கன்னா நம்மளோடது ஸ்டடிக்காக பார்க்கும். ஓகேவா? இப்போ லாட்டிடியூட் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்தியாவோட பொசிஷன்னா லாட்டிடியூட் என்னன்னு பார்க்கணும். இந்த இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில், அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. இதான் வந்து 0 டிகிரி லாங்கிடியூட்டு. இதுல இருந்து தான் நம்மளோட கால்குலேட் ஆகும். அப்படின்னு பார்த்தோம்னா 8 டிகிரி 4 செகண்ட் நார்த்து, 37 டிகிரி 6 செகண்ட் நார்த். ஏன் இது நார்த்துன்னு போடுறோன்னா நார்தன் ஹெமிஸ்பியர் என்ன இப்படி ஒரு நம்மளோட இடத்து இருக்குன்னா இங்கே தான் வந்து இந்தியா லொக்கேட் ஆயிருக்கு. அதனால நார்தன் ஹெமிஸ்பியரில் நார்த் 8 டிகிரி 4 செகண்ட் நார்த் டு 37 டிகிரி 6 செகண்ட் நார்த், அதாவது வடக்கு அச்சத்தில் இருக்கு. வடக்கு. அதே மாதிரி நம்ம லாங்கிடியூட் பார்த்தோம். லாங்கிடியூட் பார்க்குறப்ப நம்ம என்ன சொன்னோம், இந்த டயத்தை கால்குலேட் பண்ணுவோம். அப்படிங்கிறதுனால லாங்கிடியூட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். எந்த லாங்கிடியூட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இருக்கு பாருங்க, 68 டிகிரி 7 செகண்ட் ஈஸ்ட் டு 97 டிகிரி 25 செகண்ட் ஈஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து இந்தியாவோட பொசிஷன்ல லாட்டிடியூட் என்னங்கிறது வரும். இது ஏன் ஈஸ்ட்னு சொல்றோம் அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம், இந்த கிரீன்விச் மெரிடியன் இது 0 டிகிரி ஈக்குவேட்டர், இது 0 டிகிரி கிரீன்விச் மெரிடியன். இந்த மெரிடியனுக்கு ஈஸ்ட் சைடு இருக்கு. நம்ம ஆல்ரெடி என்னன்னா இது ஈஸ்ட், நார்த்து, வெஸ்ட், சவுத்துன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் வந்து என்னன்னா லாட்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும் 8 டிகிரி 4 செகண்ட் நார்த்து டு 37 டிகிரி 6 செகண்ட் நார்த்து, அதாவது வடக்கு அச்சம். அதாவது தீர்க்க ரேகையை பார்க்குறப்ப 68 டிகிரி 7 செகண்ட் ஈஸ்ட் கிழக்கு, 97 டிகிரி 25 செகண்ட் கிழக்கு ஈஸ்ட் இப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இதை நம்ம இந்தியாவை வந்து
ரெண்டுமே சப்டிவிஷன் பிரிக்கும். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் டிராபிக் ஆஃப் கேன்சர். இந்த டிராபிக் ஆஃப் கேன்சரோட லேட்டிடியூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 23.5 23 டிகிரி கடகரேகை. டிராபிக் ஆஃப் கேன்சர் இதுதான் இந்தியாவை 2 வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம்னு பிரிக்குது. ஓகேவா? 2 வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம்னு பிரிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென் அரைக்கோளம் பார்த்தீங்கன்னா வெப்ப மண்டலமா இருக்கும். வெப்பமண்டலம். வட அரைக்கோளம் பார்த்தீங்கன்னா மித வெப்ப மண்டலமா இருக்கும். இது ஏங்கிறது உங்களுக்கு நான் இந்த கிளாஸ்ல கண்டினியூஸா வந்துடும். மித வெப்ப மண்டலம் அதாவது டிராபிக்கல் ரீஜன், டெம்பரேட் ரீஜன் சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டா வந்துடும். இப்ப இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இன்னொன்று வந்து இப்போ அதாவது கிடைமட்டமா பிரிச்சுட்டோம். ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் when divided into 2 part of the India to called by the tropic of cancer. அதே மாதிரி இப்படியும் நம்ம பிரிக்கணும்ல. இந்தியாவை ரெண்டா பிரிக்கிறது பார்த்தீங்கன்னா 82.5 ஈஸ்ட் லாங்கிடியூட். எத்தனை? 82 டிகிரி. 82.5 ஈஸ்ட் லாங்கிடியூட். ஈஸ்ட் லாங்கிடியூட் 82 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட் தான் நம்ம இந்தியாவை செங்குத்தாக பிரிக்குது. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அலகாபாத்ல மிர்சாபூர் எங்க இருக்கும்? கரெக்டா இதை டிவைட் பண்ற அலகாபாத் மிர்சாபூர் அப்படிங்கிற இடத்துல கட்டாகும். இது எதுக்குன்னா இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம இடத்துல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சூரியன் வந்து உதயமாகும். ஓகேவா? வர்றப்ப ஃபர்ஸ்ட் எது ரிசீவ் பண்ணும்? உங்களுக்கு அடுத்தது கிளைமேட்ல அதை நான் டெப்தா நடத்துவேன். ஓகேவா? கிளைமேட்டிக்கல் ரீஜனுங்கிறதுல நான் டெப்தா அதில் கொண்டு வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஈஸ்ட்ல தான் நம்மளுக்கு சன்ரைசஸ் ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஆகிடும்னு நமக்கு தெரியும். கிழக்கு சூரியன் இருக்குன்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அப்படிங்கிறப்ப ஈஸ்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவோட எதை டச் பண்ணோம்? இந்த அருணாச்சல் பிரதேசத்தை தான் ரீச் ஆகும். ஓகேவா? அங்க இருந்து அந்த சன்ரைசஸ் டிராவல் பண்ணி வர்றதுக்கு இங்க அருணாச்சல் பிரதேசத்துல அருணாச்சல் பிரதேஷ் அங்க ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஆகிற சன்லைட்டு நம்ம ரான் ஆஃப் கட்ச் குஜராத் ரீச் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 2 hours டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் வித்தியாசங்கள் இருக்கும். அதை போக்குறதுக்கு தான் என்னன்னா நம்ம கண்ட்ரியில சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஓகேவா? சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி 2 செங்குத்தாக வெர்டிக்கல் டிவிஷனா பிரிக்கிறதா 82.5 டிகிரி. நம்ம இந்தியாவோட திட்ட நேரம் 5:30 மணி. என்ன? 5:30 மணி. ஓகேவா? இது இந்த 82.5 இருக்கும். இது நான் உனக்கு கிளைமேட் நடத்துறப்ப அதுல எப்படி டைம் வந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுவேன். ஸோ ஓகே, இதுல நம்ம என்ன பார்த்தோம்? இந்தியாவோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் பொசிஷன் பார்த்தோம். 8 டிகிரி 4 செகண்ட் நார்த்தில் இருக்கு. அதே மாதிரி 37 டிகிரி 6 செகண்ட் நார்த்தில் இருக்கு, வடக்காட்சியத்தில் இருக்கு. லாங்கிடியூட்டை பார்க்குறப்ப 68 டிகிரி 7 செகண்ட் ஈஸ்ட்லையும் 97 டிகிரி 25 செகண்ட் ஈஸ்ட்லையும் இருக்கு அப்படிங்கிறத லாங்கிடியூட்டை நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இதை வச்சுதான் நம்ம ஃபஸ்ட்டு அமைவிடம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குங்கிறத பார்க்குறோம். அப்புறம் வந்து கீழே வந்து வெப்பமண்டலமா இருக்கும், மேலே வந்து மித வெப்பமண்டலமா இருக்கும். 23 டிகிரி நார்த்து லாங்கிடியூட் வந்து
இந்தியாவை என்னவா பிரிக்குது? இரண்டாக பிரிக்குது. வட இந்தியா, தென்னிந்தியான்னு பிரிக்குது. அதுக்கு பேரு டிராபிக் ஆஃப் கேன்சர், கடகரேகைன்னு பேரு. 82 ஈஸ்ட் லாங்கிடியூட் வந்து இந்தியாவை செங்குத்தாக இரண்டா பிரிக்குது. அதுக்கு பேரு கிரீன்விச் மெரிடியன். எங்க இருக்கு? அலகாபாத்ல மிர்சாப்பூர்ல இருக்கு. ஓகேவா? ஏன் இந்த இது பிரிக்கணுங்கிறது 5.5 டிகிரி 8 மணி நேரம் எல்லாமே சொல்லியாச்சு இதுல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இன்னும் அந்த அமைவிடம்னு நம்ம தெளிவா சொல்லி ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஏசியன் கான்டினென்ட்ல இருக்கு. இந்தியா வந்து வேர்ல்டுல ஏசியன் கான்டினென்ட்ல இருக்கும். ஓகேவா? இமேஜினரியா வச்சுக்கோங்க. டெப்தா நம்ம போல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் கான்டினென்ட் இருக்கும். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்தியா வந்து எங்க இருக்கு? ஏசியன் கான்டினென்ட்ல இருக்கு. இந்தியா ஏசியன் கான்டினென்ட்ல இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து உலகுல 7வது பெரிய நாடு பரப்பளவில் 7வது பெரிய நாடு. அதுக்கப்புறம் ஏசியாவில் பார்த்தீங்கன்னா ஏசியாவில் 2வது பெரிய நாடு. ஓகேவா? உலகின் மொத்த நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா 2.4% ஆக்குபை இருக்கு. ஓகேவா? இந்தியா வந்து 2.4% ஆக்குபை இருக்கு. இதோட மொத்த நம்ம இந்தியாவோட எத்தனை சதுரடி நிலப்பரப்பு இருக்கும் இந்தியா இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா பார்த்தோம்னா இதோட மொத்த நிலப்பரப்பு அப்படின்னு சதுரடியில பார்த்தோம்னா மொத்த நிலப்பரப்பு 32,87,263 சதுர கிலோமீட்டர். இது கிலோமீட்டர்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர். ஓகேவா? 15,200 கிலோமீட்டர்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்தியா வந்து ஏசியன் கான்டினென்ட்ல 7வது மிகப்பெரிய நாடு. உலகில் 7வது மிகப்பெரிய நாடு. ஏசியன் கான்டினென்ட்ல 2வது மிகப்பெரிய நாடு. உலகில் மொத்த நிலப்பரப்புல 2.4 பெற்றிருக்கு. இதோட மொத்த ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னா 32,87,263 32,87,263 அதோட கிலோமீட்டர் கணக்கு பார்த்தோம்னா 15,200 கிலோமீட்டர். ஓகேவா? மொத்த பரப்பளவு நிலப்பரப்புல இது பார்த்துட்டோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் எப்படி பரவி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம
இப்போ நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் எவ்வளோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்திரா கோல் இங்கே இருக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற இந்திரா கோல்லேருந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 3214 கிலோமீட்டர். அவ்வளோப்பா, 3214 கிலோமீட்டர். என்னது, இந்திராமுனையிலேருந்து ஜம்மு காஷ்மீர் இந்திரா கோல்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு. இது வந்து வடமுனை, இது தென்முனை. ஓகேவா? ஆக்சுவலி இன்னொன்று சொல்கிறேன் நான் அது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ராணாவ் கட்சியிலேருந்து அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும், ராணாவ் கட்ச் டு அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் எவ்வளவுன்னா 2933 கிலோமீட்டர். ஓகேவா? 2933 கிலோமீட்டர் வரைக்கும் இது வரவிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நில எல்லைகள் பார்த்துட்டு அந்த கோஸ்டல் ரீஜன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இருக்கு பாருங்க. இதுல இருந்து வந்து இதெல்லாம் கடற்கரை சமவெளிகள்னு பேர். இந்த கோஸ்டல் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா 6100 கிலோமீட்டர் இருக்கு. இங்க அந்தமான் நிக்கோபார் நமக்கு இங்க கீழே வரும். ஓகேவா? டாமன் டை வரும். இது இந்த கடந்த கோஸ்டல் ரீஜனையும் சேர்த்தா, நல்லா புரிஞ்சுங்க, இந்த இந்தியாவின் வெளி எல்லையில் உள்ள இது மட்டும் சேர்த்தா 6100 கிலோமீட்டர். தீவு கூட்டங்களோட கோஸ்டல் ரீஜனையும் சேர்த்தா 7156 கிலோமீட்டர். 7156 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த கோஸ்டல் ரீஜனோட வித்து இருக்குன்னு பார்க்குறோம். இது வந்து நம்மளோட தென்கோடி முனைங்கிறது இந்திரா கோல். இந்த இடத்துல இருக்கும் இந்திரா கோல். இந்திரா முனை. இது பிக் மெலினியர்ல இருக்கு. எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பிக் மெலினியர் எங்க இருக்கு? அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல. எங்க இருக்கு? அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல. நல்ல டெப்தா பார்க்கணும்னா தென்கோடி முனைன்னா கரெக்டான நம்ம பார்த்தீங்கன்னா இந்திரா முனை, பிக் மெலினியர் அந்தமான் நிக்கோபார்ல இருக்கு. அது என்னன்னா 6 டிகிரி 45 செகண்ட்ல இருக்கு. இங்க இருக்கு லாட்டிடியூட்னா அதோட பொசிஷன் 6 டிகிரி 45 செகண்ட்ல இருக்கு. ஓகேவா? இதுதான் அந்த மொத்தம் நம்மளோட இந்தியா எந்தெந்த இடத்துல எப்படி பொசிஷன் ஆயிட்டு இருக்கு, அதோட வட எல்லை, தென் எல்லை மற்றும் கிழக்கு மேற்கு எல்லைன்னு பார்க்கணும். இதுக்கு நம்ம இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட்னு சொல்லுவோம். ஏன்னா இந்தியாவுக்கு சப்கான்டினென்ட்னு சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதுல தனியான ஒரு காலநிலை இருக்கும். இந்தியாவுக்குன்னு ஒரு செப்பரேட் கிளைமேட் இருக்கும். அப்புறம் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் மொழிகள் இருக்கும். நிறைய இருக்கிறதுனால அது ஒரு துணை கண்டம், சப்கான்டினென்ட். ஒரு கான்டினென்ட் மாதிரி சப்கான்டினென்ட், துணை கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துணை கண்டத்துக்கு நம்மளோட துணை கண்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஒரு கண்டம்னா அதுல வந்து தனியா கிளைமேட்டிக்கல் ரீஜன் இருக்கணும், நிறைய பல்வேறு விதமான மக்கள் இருக்கணும், பல்வேறு மொழிகள் இருக்கணும், இயற்கை அமைப்புகள் நிறையா இருக்கணும். இது எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. ஏன்னா இங்க மேல மலையா இருக்கும், கீழே வந்து பீடபூமியா இருக்கும், இங்க இடையில சமவெளி இருக்கும், இங்க கடற்கரை சமவெளி இருக்கும், தீவு கூட்டங்கள் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா விதமான கேட்டகரியிலையும் நமக்கு லேண்ட் ஃபார்ம்ஸும் இருக்கு, அதே மாதிரி பீப்புள்ஸ் இருக்கிறாங்கிறதுனாலதான் இந்தியா வந்து சப்கான்டினென்டல் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா இஸ் சப்கான்டினென்டல்.
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ஸ்னா பார்த்தோம்னா நம்மளோட அண்டை நாடுகள் எவை? ஓகேவா, நெய்பரிங் கண்ட்ரிஸ். ஒரு கண்ட்ரிஸ்ல நெய்பரிங் கண்ட்ரிஸ் மட்டும் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருந்துட்டுனா அந்த கண்ட்ரியை மேக்சிமம் வந்து யாராலுமே டச் பண்ணவே முடியும். ஏன்னா நெய்பரிங் ஒவ்வொரு இப்போ நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி என்னன்னா அவன் அலர்ட் பண்ணுவானே, இந்த மாதிரி வரான்னா அவன் தடுத்து நிறுத்திடுவான். அந்த மாதிரி நம்மள எதுனா அண்டை நாடுகளோட வளத்தை பொறுத்து தான் இந்தியாவோட டெவலப்மெண்ட் இருக்கு. ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு மேக்சிமம் ஓரளவுக்கு போராதான் இருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நார்த் ஈஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா சாரி நார்த் வெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு பாருங்க, இங்க வந்து ஆப்கானிஸ்தான் வரும், ஆப்கானிஸ்தான் வரும். இந்த ஏரியா பூராவும் என்னது பாகிஸ்தான் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட நமக்கு பில்டிங் ரெண்டையா தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஒரு நார்த் வெஸ்ட் பார்த்து கொஞ்சம் நிலையற்ற தன்மையா இருக்கும், பதட்டமான சூழலா இருக்கும் கூட சொல்லலாம். ஆப்கன் வந்து நம்மளோட நட்பு பாராட்டிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நார்த்ல பாத்தீங்கன்னா சைனா, அப்புறம் இங்க நேபாள், அது சைனா, இந்த இடத்துல நேபாள் நார்த்ல. ஓகேவா, தென் சைனாவும் நேபாளும் எங்க இருக்கும், நார்த்ல இருக்கும். ஆப்கானும் பாகிஸ்தானும் நார்த் வெஸ்ட்ல இருக்கும். ஓகேவா, நார்த் வெஸ்ட்ல இருக்கும். இன்னொரு ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூட்டான், இந்த இடத்துல வரும் பூட்டான். ஓகேவா, பூட்டான் இருக்கும். அதே மாதிரி ஈஸ்டர்ன் பார்ட்ல இந்த இடம் இருக்கு பாருங்க, மியான்மர். மியான்மர் ஈஸ்ட்ல இருக்கும். ஓகேவா, இங்க பங்களாதேஷ் இருக்கும், பங்களாதேஷ். ஓகேவா, இதுவும் எங்க இருக்கு, ஈஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி இந்த ஏரியாவில் உள்ள கோஸ்டல் ரீஜனுக்கு பேர் என்னன்னா, இதெல்லாம் கோஸ்டல் ரீஜன் தானே உங்களுக்கு. ஓகேவா, அது அந்த சி கடலுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால், இதுக்கு பேரு அரேபியன் சி. இதை எப்படி நாம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம என்ன சொன்னோம், பங்களாதேஷ் சொன்னோமா, பங்களா, பங்கல், பங்கல், பங்கல். ஓகே, இங்க பே ஆஃப் பெங்கால். ஓகேவா, பங்களாதேஷ் ரைட் சைடில் இருக்கும். அது அரேபியன் சீல என்ன பண்ணுன்னா இங்கதான் பாம்பே இருக்கும். ஓகேவா, நம்ம பம்பாய் படத்துல அந்த அரபிக் கடலோரம் இந்த சாங் வரும்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அரேபியன் சீ. இங்க கீழே உள்ளது இதுக்கு பேர் தான் என்னன்னா இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷன். ஓகேவா, இந்தியன் ஓஷன் இருக்கும். அதே மாதிரி இங்க ஸ்ரீலங்கா இருக்கும். ஸ்ரீலங்கா நம்மளோட அண்டை நாடு. இது அண்டை நாடு கிடையாது. ஏன்னா இது நம்ம அண்டை நாடுங்கிறது என்னன்னா நம்மளோட பார்டரை ஷேர் பண்ணிக்கிறது தான் அண்டை நாடு. ஓகேவா, இது இந்தியாவுக்கும் நமக்கும் இலங்கைக்கு கேப் நிறையா இருக்கும். ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுக்கு இங்க ஒரு ஸ்டைட் இருக்கும், ஜலசந்தி. அதாவது அதை மீட் பண்றதுக்குள்ளது பாக் ஸ்டைட். இதுக்கு வெறும் மன்னார் வளைகுடான்னு கூட சொல்லலாம். மன்னார் வளைகுடா, மன்னார் வளைகுடா இருக்கும். இந்த மன்னார் வளைகுடா இருக்குது. இந்த நம்ம ஸ்ரீலங்காவையும் நம்மளையும் பிரிக்குது. ஓகேவா, ஸோ இதுல நம்ம ஃபுல்லும் பார்த்தோம்னா என்னன்னா இந்தியா வந்து உலகத்துல 7வது பெரிய நாடா இருக்கு. ஏசியன் கான்டினென்ட்ல 2வது பெரிய நாடா இருக்கு. அப்புறமேட்டுக்கு இது வந்து 2.4% இடத்தை ஆக்குபை பண்ணிருக்கு.
இந்தியா வந்து டிராபிக் ஆஃப் கேன்சருங்கிற கடகரேகை வந்து ரெண்டா பிரிக்குது. அதே மாதிரி கிரீன்விச் மெரிடியனை இந்தியாவை ரெண்டா பிரிக்குது எங்களுக்கு. அதனால டைம் கால்குலேஷன் ஆகும். அண்டை நாடுகளில் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்ல பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருக்கு. நார்த்தில் சைனா, நேபாள், பூட்டான் 3 இருக்கும் நார்த்தில். ஓகேவா? நார்த் வெஸ்ட்ல இருந்து நார்த்தில் 3. அதே மாதிரி ஈஸ்டில் 2 நாடு வந்துடும், மியான்மர், பங்களாதேஷ். மொத்தம் எத்தனை? 7 நாடுகள். ஓகேவா? இதுல அதிகமாக நில எல்லையை பகிர்ந்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ். இங்கே தான் பங்களாதேஷ் வரும். ஓகேவா? இவங்க நம்மள்ட்ட அதிகமான நில எல்லையை பகிர்ந்து ஓடுவோம். எவ்வளோன்னா 4156 கிலோமீட்டர். ஓகேவா? அதே மாதிரி கம்மியா நில எல்லையை பகிர்ந்துக்கிறது யாருன்னா ஆப்கானிஸ்தான், 106 கிலோமீட்டர். இதுல வந்து இதுதான் மேக்சிமம் வரும். இது நம்ம வடகோடி முனை, தென்கோடி முனைன்னு பார்த்தா ரெண்டுமே இந்திரா தான். இங்க கோழி, இங்க முனை. ஓகேவா? லேண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரும். இந்த பேக் சைடு இதெல்லாம் வந்து இருக்கும். நம்ம கிட்ட நேரம் எப்படி பார்க்கறது இதெல்லாம் சொல்லிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் சொல்லுங்க, இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட். ஏன்னா வந்து இந்தியாவோட செப்பரேட்டாக கிளைமேட் இருக்கு, கல்ச்சர் இருக்கு, வேரியஸ் ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதனால இந்தியா சப்கான்டினென்ட்ங்கிறோம். உலகத்தில் 7வது பெரிய நாடு, ஏசியன் காண்டில் 2வது பெரிய நாடு, உலகின் மொத்த பரப்பில் 2.4% இருக்கு. இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு 32,032. நம்ம சொந்த 32, 87, 263 ஸ்கொயர் கிலோமீட்டர். கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டரு. இந்தியாவில் வந்து நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,214 கிலோமீட்டர் இருக்கும். அதே மாதிரி வெஸ்ட் டு ஈஸ்ட் பார்த்தோன்னா 2,933 கிலோமீட்டர் இருக்கும். டிராபிக் ஆஃப் கேன்சர் 23 டிகிரி வந்து இந்தியாவை ரெண்டா வடபுறம் தென்புறம்னு பிரிக்குது. அதே மாதிரி கிரீன்விச் மெரிடியன் 82 டிகிரி வந்து இந்தியாவை வந்து வெர்டிகலாக ரெண்டா பிடிக்குது. திட்ட நேரம் வந்து 5:30 மணி. அப்புறம் கோஸ்டல் ரீஜனை பொறுத்த வரைக்கும் 6,100 கிலோமீட்டரு. தீவு கூட்டங்களையும் சேர்த்தா 7,156 கிலோமீட்டர் வரும். அதே மாதிரி இங்கே பாக் சைடு ரெண்டா பிரிக்கும். இந்தியாவோட அண்டை நாடுகள்னு பார்த்தீங்கன்னா நார்த்தில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நார்த் வெஸ்ட்ல பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நார்த்தில் சைனா, நேபாள், பூட்டான். அந்த ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா மியான்மர், பங்களாதேஷ் வரும். பங்களாதேஷில் நம்மளோட அதிக நில எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க, 4,156 கிலோமீட்டர். கம்மியாக பகிர்ந்தது 106 கிலோமீட்டர். யாரு? ஆப்கானிஸ்தான். ஓகேவா? ஸோ இதோட லேட்டிடியூட் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம்? 8 டிகிரி 4 செகண்ட் நார்த்து, 37 டிகிரி 6 செகண்ட் நார்த்து, அதேமாதிரி 68 டிகிரி 7 செகண்ட் ஈஸ்ட்டு, 97 டிகிரி 25 செகண்ட் ஈஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தெளிவாக இருந்துட்டீங்கன்னா நம்ம அடுத்த செட்டப் போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன, ஜியோகிராபிக்கல் டிவிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே லொக்கேஷனு, நெய்பரிங் கண்ட்ரிஸு அப்படின்னு சொல்கிறோம். நெய்பரிங் கண்ட்ரிஸ்னால் நம்மளோட நிலையில பகிர்ந்துக்கிட்டாக நெய்பரிங் கண்ட்ரிஸு. ஆனால் ஸ்ரீலங்கா நெய்பரிங் கண்ட்ரிஸ் கிடையாது. ஏன்னா நம்மளோட நில எல்லையை பகிர்ந்துக்கல, இடையில கடல் இருக்குது. ஓகேவா? பே ஆஃப் பெங்கால் இருக்குது, அரேபியன் சி இருக்குது, இந்தியன் ஓஷன் இருக்குது. ஓகேவா? 3 பக்கம் கடலால் சூழப்பட்டது தான் என்னது தீபகற்ப இந்தியா, பெனின்சுலார் இந்தியான்னு சொல்கிறோம். ஓகேவா? பெனின்சுலார் இந்தியாங்கிறது என்னன்னா 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டதுனால தான் என்னது பெனின்சுலார் இந்தியா, இந்திய தீபகற்பம், பெனின்சுலார் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது ஒரு பாயிண்ட் இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் வந்து உங்களோட 10th படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் இருந்தாலும் சரி, வேற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், டிஎன்பிசிலாம் ரொம்ப அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இது வரும், அதிக நில எல்லை பகிரக்கூடியது. அப்புறமேட்டு இந்த நீல அகலம் கிரீன்விச் மெரிடியன் எத்தனையா பிடிக்குது, எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, நெய்பரிங் கண்ட்ரிஸில் நார்த் ஈஸ்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. இதை நீங்கள் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஜியோகிராபிக்கல் டிவிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுக்கு நம்ம அடுத்த செக்ஷன் போவோம். இயற்கை அமைப்பு. இந்தியாவின் இயற்கை அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெக்குலியரான சூப்பரான ஒரு ஜியோகிராபிக்கல் டிவிஷன் இந்தியா இப்போ வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா நார்தன் மவுண்டன்ஸ், இயற்கை அமைப்பு.
இயற்கை அமைப்பு இந்தியா. இந்தியாவோட இயற்கை அமைப்பு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நார்தன் மவுண்டன். ஓகேவா? வடக்கு மலைகள். அடுத்தது தி நார்தன் கிரேட் லைன். வடக்கு சமவெளிகள். 3 தீபகற்ப பீடபூமி டெக்கான் பிளாட்டோ. தீபகற்ப பீடபூமி. 4வது கடற்கரை சமவெளிகள். நம்ம சொன்னோம்னா 6,500 கிலோமீட்டர் கடற்கரை சமவெளிகள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க நான் கவர் பண்றேன். கடற்கரை சமவெளிகள் இருக்கும். ஓகே. ஸோ அடுத்ததுன்னா கோஸ்டல் பிளைட். தென் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐலாண்ட்ஸ். அந்தமான் நிக்கோபார் இருக்கும். ஐலாண்ட் தீவு கூட்டங்கள். தீவு கூட்டங்கள். இது ஒன்று பற்றி செப்பரேட்டா இந்த லெசன் போகிறோம். இது ஃபுல்லாதான். இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு டாபிக்கையும் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு பெரிய கொஸ்டின்னே வரும். சாதாரண 1 மார்க் தெரியுமா இருக்கு, மேப்லேயும் வரும். ஓகேவா? இது நம்ம இதோட நிப்பாட்டிட்டு அடுத்த இயற்கை அமைப்புல ஃபர்ஸ்ட் விமானத்தை பற்றி பார்ப்போம்.